நண்பர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் பணிமாறுதல் கலந்தாய்வை விரைந்து நடத்த கோரிக்கை வைத்திருக்கிறாங்க ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி. இது குறித்து விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வை விரைந்து நடத்துமாறு அரசுக்கு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கத்தின் தலைவர் ரா தாஸ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், செயலர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் பணிமாறுதல் கலந்தாய்வை இந்த மாத இறுதிக்குள் விரைந்து நடத்திட வேண்டும். கடந்த காலத்தில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்றதால் பல ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அந்த ஆசிரியர்களை மீண்டும் அதே இடத்தில் பணி அமர்த்திட கலந்தாய்வில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். தமிழகத்தில் 2009 ஆண்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். கொரோனா தடுப்புக்கான சுகாதார உபகரணங்களை ஒவ்வொரு பள்ளிக்கும் வழங்க வேண்டும். பலத்த மழை பெய்துள்ளதால் அரசு பள்ளிகளின் கட்டிடங்களை ஆய்வு செய்து அதன் தரத்தை உறுதி செய்ய வேண்டும். தொடக்கக்கல்வித்துறையில் ஆங்கில வழி கற்பித்தல் பிரிவை அரசின் நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும். ஆசிரியர்கள் நீண்டமாக வலியுறுத்தி வரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இது போன்ற பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே.